அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது. அப்படியே இழுத்து போதே, ஒரு உற்சாகமே தெரியல. எங்க எல்லாரும் டயர்டா இருக்கீங்களா? கேட்கதான் அப்படியே டீச்சர் ஆசிரியருக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி வருது. ஏன்னா நம்ம இன்னைக்கு என்ன படிக்க போறோம்னா, நம்ம வந்து இலக்கியம் படிக்க போறோம். இலக்கியம் படிக்கிறப்ப எப்படி படிக்கணும்? உற்சாகமா படிக்கணும். அப்பதான் வந்து நமக்கு இன்னும் நல்லா உற்சாகமா வந்து நம்மளால பதில் சொல்ல முடியும். ஆசிரியருக்கு சொல்லிக் கொடுக்கறது உற்சாகமா இருக்கும். சரி, நீங்க என்ன நாவல் படிக்கிறீங்க இப்ப இந்த படிவத்துல? வாடாமலை நாவல். சரி, இப்ப இன்னைக்கு நம்ம வாடாமலை நாவலை என்ன படிக்க போறோம் அப்படின்றதுக்காக முதல் ஆசிரியர் ஒரு காணொளி வந்து உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். அந்த காணொலியை பாருங்க. அதுல அப்புறம் நான் கேள்வி கேட்கிறேன். சரியா? பாத்தீங்களா? அந்த காணொலியில நீங்க என்னெல்லாம் பாத்தீங்க? நிறைய மக்கள் பாத்தீங்க. வேற குடும்பம் பாத்தீங்க. என்ன பாத்தீங்க? சமுதாயம் பாத்தீங்க. அப்ப இது எல்லாத்தையும் வந்து நீங்க ஒரு வார்த்தையில அடங்கணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சமுதாயம் சொல்லுவீங்க. அப்ப நம்ம இன்னைக்கு என்ன படிக்க போறோம்? நாவலை சார்ந்து சமுதாய பின்னணி. சரியா சொன்னீங்க. ஓகே, சமுதாய பின்னணின்றத நம்ம மலாய் மொழியில வந்து லத்தார் மஷரக்காட் சொல்லுவோம். இததான் நீங்க மலாய் மொழியில கம்சாஸ் படிப்பீங்க, நாவல் படிப்பீங்கல்ல, அதுலயும் இதே லத்தார் மஷரக்காட் படிப்பீங்க. இப்ப அதே மாதிரிதான் தமிழுக்கு நம்ம வந்து இந்த வாடாமலை நாவல சமுதாய பின்னணி படிப்போம். வாடாமலை நாவல சமுதாய பின்னணி இரண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு பொருளியல் அடிப்படையே இருக்கு, இன்னொன்னு சமூகவியல் அடிப்படையே இருக்கு. இன்னைக்கு ஆசிரியர் உங்களுக்கு முதன்மையா சமூகவியல் அடிப்படை அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி சமுதாய பின்னணி அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுது? அது என்னவா இருக்கும்? ஒரு சமூகத்துல அவங்க எப்படி வாழ்றாங்க அதை பத்தி ஸ்பெசிஃபிக்கா சொல்றீங்க. இன்னும் வாழ்த்துக்கள் முதற்கத்திக்காக அவங்க சொல்லியிருக்காங்க. அதை குறிப்பிட்ட ஒரு கருச்சொல் நான் எதிர்பார்க்கிறேன். பின்புலம், விஷாலி சொன்ன மாதிரி வாழ்க்கை முறை, பண்பாடு, அவங்க நம்பிக்கை, இது எல்லாத்தையும் பிரதிபலிக்க வேண்டுமாதான் ஒரு சமுதாய பின்னணி வந்து அமைந்திருக்கும். அப்ப இந்த நாவலாசிரியர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கும். அப்ப அந்த காலத்துல எந்த மாதிரியான எந்த பண்பாடு சார்ந்த மக்கள் எல்லாம் இருந்தாங்க அப்படின்றத வந்து நம்ம இந்த நாவல் வழியா வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுதா இருக்குது? இதுக்கு மேல என்னென்ன தலைப்பு இருக்கு? சமுதாயம். இப்ப ஒரு வீட்டுக்குள்ள எப்படிப்பட்ட வீட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும்? ஆளு. அந்த ஆளுங்க எப்படிலாம் இருப்பாங்க? மனிதர்கள் பல தரப்பட்ட குணம் எல்லாம் இருக்காங்க. அப்ப அது மாதிரிதான் இந்த வீடை வந்து நம்ம ஒரு சமுதாயமா பார்க்க போறோம். அப்ப நம்ம சமுதாய பின்னணி தானே படிக்க போறோம். அப்ப இப்ப இந்த சமுதாயத்துக்குள்ள, அதாவது வாடாமலை நாவல்ன்ற சமுதாயத்துக்குள்ள எப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இருக்காங்க, வாழ்றாங்கன்றத நம்ம பார்க்க போறோம். எனக்கு வந்து இப்போ யாராவது ஒரு ஆள் முன் வந்து இங்க வரணும், ஒரு நடவடிக்கை இருக்கு. யாராச்சும் ஒரு ஆள் முன் வந்து யாரு வரீங்க? கலையரசு வந்து என்ன பண்ணீங்கன்னா, இதுல ஒரு கதவை மட்டும் தோறங்க. படம் இருக்கு. கலையரசு இங்க பாப்பா, நீங்களா எங்க வீட்டுக்கு படவெளியில பாக்கலாம். பாத்துறீங்களா? இந்த படம் என்ன தெரியுது? இந்த படத்தை பாக்குறப்ப உங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்க. அப்ப அந்த சமுதாயத்துல அவங்க என்ன சொல்ல வராங்க? நட்பு. ஓகே, கலையரசு இதை பின்னாடி திருப்புங்க. நீங்க சொன்னது சரியா? நட்பை போற்றும் சமுதாயம். சரியான பதில். ஊரை விட்டு ஓடிய தானப்பெண் தனது கல்லூரி காலகட்டத்தின் போது குழந்தை வேலு தேடி அலைகிறான். குழந்தை வேலு மரக்கறி உண்பவன். தானப்பனோ புலால் உணவகத்தில் வேலை செய்து வருகிறான். இருப்பினும் குழந்தை வேலு தனது நண்பனுக்காக எல்லா புலால் உணவகங்களிலும் தனது நண்பனை தேடி அடைந்தார். நன்றி நட்பை போற்றும் சமுதாயம். நான் சொல்றேன், நம்ம குறிப்பிட்ட சிலது பார்க்கும்போது முக்கியமான ஒன்று நட்பை போற்றும் சமுதாயம். கீழே ஆசிரியர் வந்து ஒரு சூழ்நிலை சொல்லியிருக்கு. அதாவது ஊரை விட்டு ஓடிய தானப்பெண். ஒரு தானப்பெண் வந்து ஊரை விட்டு ஓடிறாரு. அதுக்கப்புறம் அவரோட உற்ற தோழன் யாரு?
குழந்தைகள் அவர் கல்லூரி காலத்துக்கு வந்து படிக்க போறாரு சென்னைக்கு. அவர் போயிட்டு என்ன பண்றாரு, தானப்பனை தேடுறாரு. தானப்பனை தேடுறதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல வந்து நான் சொல்லியிருப்பேன், அவர் வந்து மரக்கறி சாப்பிட்றவர், அப்புறம் வந்து புலால் உணவு எல்லாமே தேடுறாரு. ஆசிரியர் வந்து உங்கள்கிட்ட இருந்து பதில் எதிர்பார்க்கிறேன். என்ன காரணத்துக்காக வந்துட்டு இந்த குறிப்பிட்ட சூழலை இப்ப எடுத்து இதுல வந்து நட்பை போட்டுறாங்க அப்படின்னு சொல்றோம்? யாராவது முன் வந்து சொல்லுங்க. குழந்தைகள் பார்த்தோன்னா வந்து மரக்கறி வேணும்னா வந்து லைக் வெஜிடேரியன். ஆனா வந்து இந்த தானத்தில் வந்து புலால் உணவு, அசைவ உணவு இருப்பினும் வந்து அவர் வெஜிடேரியனா இருந்தாலும் அங்குள்ள அந்த புலால் உணவுலாம் அவங்களுக்கு ஏற்றுக்க முடியாது. சண்டை அந்த வாடைலாம் இருந்தாலும் அவங்க அங்கெல்லாம் போய் தேடி அவங்க நண்பனை தேடுறாரு. ஸோ அது வந்து அந்த நட்பை போட்டுறாரு. என்னதான் வந்துட்டு குழந்தைகள் வந்துட்டு ஒரு மரக்கடை சாப்பிடுவோம், சைவ உணவு. ஆனா அவர் வந்து தானப்பெண் நண்பனும் புலால் அசைவம். நமக்கு உணவு பார்க்கறப்ப எப்படி தெரியும், நம்ம வேணாம் அப்படின்ற ஒரு நமக்கு வந்து ஒரு இதா இருக்கும், நமக்கு அருவருப்பா இருக்கும். நம்ம இல்ல வேணாம், அருவருப்புன்றது வேணாம், நமக்கு வந்து அது பிடிக்காது, அந்த வாடை நமக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல அவன் நண்பனுக்காக என்ன பண்றாரு, தேடுறாரு. எங்க போய் தேடுறாரு, உலகத்துல. அப்ப அவரு அந்த நட்பை என்ன பண்றாரு, ஓட்டுறாரு. சரியா சொன்னீங்க. அடுத்து பாரதியா, நீங்க வந்துட்டு இந்த கருவை தொடங்க, இந்த படத்தை பாத்துக்கோங்க. இந்த படத்துல இந்த பாக்குறீங்க, வேற என்ன பாக்குறீங்க? பரதனைக்கு வாழ்த்துக்கள். எளிய வாழ்க்கை முறை. சரி, பரதனை இங்க பதில் சொன்னாரு, அப்புறம் அங்க தர்மி பதில் சொன்னாங்க. 2 பேருக்கு வாழ்த்துக்கள். உட்கார்லையா? இதை யாராச்சும் ஒரு ஆளை வாசிங்க. தாமிரவணி. முருகையாவும் அவரது மனைவியான சுடர்விடையும் எப்பொழுதும் எளிமையான கதர் ஆடைகளையே அணிவர். தானப்பனின் திருமணத்தில் கலந்து கொள்ளும் போது அவர்கள் எளிய தோற்றத்தோடு காட்சியளித்தனர். வாழ்த்துக்கள் தாமரை. தாமரை ஒரு கேள்வி என்னன்னா, எல்லா சூழ்நிலையும் இருக்கு, சூழல்கள். ஆனா நம்ம ஏன் எளிய வாழ்க்கை வாழும் சமுதாயத்துல இந்த குறிப்பிட்ட சூழலை இந்த இடத்துல வந்து ஆசை எடுத்து போட்டிருக்கேன். அப்ப என்னவா இருக்கும், இந்த சூழலை என்ன வெளிப்படுதுன்னு நினைக்கிறீங்க? இது வந்து பொருத்தமான சூழலா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா திருமணம் வந்துட்டு பெரிய அளவில் நடைபெறும் பொழுது எல்லாரும் வந்துட்டு அழகான ஆடைகளை தான் வந்து அணிஞ்சு வருவாங்க. அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா முருகையாவும் அவரது மனைவி சுடர்விழியும் வந்துட்டு எளிமையான ஒரு உடையில வந்துட்டு, அதாவது அவங்க வந்துட்டு ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழுவாங்க. அடுத்தவங்க என்ன வந்துட்டு நினைக்கிறாங்க அப்படின்னா கருதாம நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையை வந்து சீரா சந்தோஷமா இருக்கணும்ட்டு எளிமையான உடையினுள் போய் அந்த திருமணத்துல வந்து கலந்து கொள்வாங்க. வாழ்த்துக்கள் தாமரை. தாமரை சொன்னா அதே விஷயம் தான். அந்த ஒரு திருமணத்துக்கு எப்படி போவோம் எல்லாரும், எப்படி போவீங்க? அழகா காமிச்சுக்கணும் அப்படின்னு ஆடம்பரமா போவோம். ஆனா இங்க வந்துட்டு சுடர்வழியா அவருடைய கணவன் எப்படி போயிருக்காங்க, யாருடைய திருமணத்துக்கு? தானப்பணி எப்படி வாழ்வது, எப்படி ஆடம்பரமா வாழ்வது. அங்க கூட அவங்க எப்படி போனாங்க, ஒரு எளிமையா தான் போனாங்க. அப்ப அவங்க எங்கிட்ட வந்துட்டு நான் ஒரு பெரியவ, இதுக்கு சுடர்வழியாக தானப்பனுடைய தங்கை. அவங்க எளிமையை வந்து எப்பயுமே கடைபிடிச்சாங்க. இப்ப நம்மளும் அதே மாதிரி நம்ம எளிமையை வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமா? கடைபிடிக்கும். எந்த மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம கடைபிடிக்கிறோம் சாந்தினி? அதாவது இப்ப கல்யாணம்னு எடுத்துக்கிட்டா வந்து நமக்கு நிறைய நகைகள் இருக்கும். ஆனா நம்ம குறிப்பிட்ட சிறு நகைகள் போகும். அந்த மாதிரி அடிக்கிட்டு தான் நான் போவேன். சரி, இதை பார்த்து வேற ஏதாவது உதாரணம் இருக்கா? நாங்க எளிமையா போவோம். உணவு விஷயத்துல எப்படி? சாதாரண மேகி சாப்பிட்டு தவறு, அதை ஆதரிக்க கூடாது. ஆனா உணவு நம்ம சொல்லலாம். எப்படி சொல்றது, நான் வந்து ஒரு நல்லா விலை உயர்ந்த ஒரு ஒரு 5 ஸ்டார் உணவகத்துல தான் போய் உணவு சாப்பிடுவேன் அப்படின்னு இல்லாம நான் வீட்டுல கூட சமைச்சு சாப்பிடுவேன். ஒரு சிறிய கடையா உணவகமா நான் சமைச்சு சாப்பிடுவேன். அப்படி அது கூட ஒரு எளிய வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சமுதாயமா தான் நம்ம வந்து இதை பார்க்கிறோம். அப்ப ஆசிரியர் சொன்னதை வச்சு நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. நான் வந்து ஆசிரியர் உங்களுக்கு சமுதாயத்தை பத்தி சொன்னேன், என்ன சமுதாயம் பின்னணி இருக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சூழலையும் நான் சொன்னேன். அப்புறம் உங்களே நிறைய பேர் வந்துட்டு முன் வந்து ஏன் அந்த சூழல் வந்து சரியான பதில் அப்படின்றது சொன்னீங்க. ஆமா தானே? சரி, இப்ப ஆசிரியர் வந்துட்டு உங்க எல்லாரும் வந்து மதிப்பீடு செய்ய போறேன். நான் என்ன பண்ண போனா உங்க எல்லாருக்குமே நான் கால் தரேன். குழுக்குழுக்களா தான் பிரிச்சிருக்கீங்க. நான் உங்க எல்லாருக்குமே கால் தரேன். நீங்க என்ன பண்ணணும்னா ஆசிரியர் உங்ககிட்ட ஒரு சமுதாய பின்னணியும் கொடுப்பேன். நீங்க எந்த சூழல்ல அந்த சமுதாய பின்னணி வெளிப்படுது அப்படின்றத நான் ஒரு சிறு நிமிடம் தரேன். சமுதாய பின்னணி வந்து சமுதாய பின்னணியை எழுதிட்டு சூழலை ரொம்ப சுருக்கி எழுதினா போதும். அதிகமா எழுத வேணாம், சூழலை சுருக்கி எழுதிட்டா போதும்.
சூழலை சுருக்கி எழுதிட்ட பிறகு நான் கூப்பிடுறவங்க எழுந்து நின்று என்கிட்ட ஏன் அந்த சூழலை அங்க சொல்றீங்க அப்படின்னு காரணத்தோட நீங்க என்கிட்ட விவரிச்சு சொல்லணும். இப்ப சொன்னீங்களே மெனிக்கு ரெண்டுமே ஏன் அதே மாதிரி இப்ப நீங்க காரணத்தை என்கிட்ட விவரிச்சு சொல்லணும். நீங்க நட்பை போற்றும் சமுதாயம் எடுத்துக்கோங்க. நீங்களும் நட்பை போற்றும் சமுதாயம், எளிய வாழ்க்கை வாழும் சமுதாயம். சரியா? 2 மீடியம் தான். சூழல் எழுதிட்டு என்கிட்ட காரணத்தோட விவரிக்கிறோம் சொல்றப்ப. தொடங்கலாம். யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். குழந்தைகள் வந்துட்டு பிஎஸ்சிகளுக்கு வந்து சென்னை போவாரு, அங்க போயிட்டு தானே பண்ணி தேடுவாரு. அது நட்பை போடுறாரு. நீங்க படிச்சுட்டீங்கன்னா இதை தவிர்த்து வேற சூழல் இருக்கும், அதை சொன்னீங்கன்னா அது இன்னும் சிறப்பா இருக்கும். ஆமா, வேற இடத்துல ஆக்சுவலி சென்னையில இருந்து தானப்பன் வந்துட்டு குழந்தைகளுக்கு கடிதம் அனுப்புவார். என்னதான் அவர் அங்கே வந்துட்டு ஏழ்மையான இதில் இருந்தால் கூட நண்பனை கருதி கடிதம் எழுதுவார். கடிதம் எழுதுவார். குழந்தைகள் வந்து தானப்பனுக்கு கடிதம். அது முதல் படிச்சாச்சு. சரிமானவர்களே எழுதிவிட்டீங்களா? எழுதியாச்சு. அப்ப எல்லாரும் அவங்க எழுதி அமர்ந்துங்க. சூழல் எழுதுறது போதும். காரணம் விவரிச்சு ஆசிரியர் முதல் படிச்சு கொடுத்தாங்க. அதுவே நான் வேற சரியா? கடிதம் தொடங்கலாமா? இப்ப உங்க நண்பர் ஆரம்பிக்க போறோம். உங்க நண்பர் சொல்றப்ப ஆசிரியரும் சரி பார்ப்பேன், மற்ற குழு நண்பர்களும் அது சரியா தவறா? தவறுனா நம்ம அவங்கள்ட்ட ஏன் அது தவறுன்னு நம்ம எடுத்து சொல்லுவோம். ஓகேவா? முதலில் வந்துட்டு இந்த குழுல இருந்து உங்களுக்கு நட்பை போற்றும் சமுதாயம் கிடைத்தது. சூழல் அப்புறம் ஏன் அந்த சூழலையும் நீங்க விவரிச்சு சொல்லணும் என்கிட்ட. சூழல் வந்து குழந்தைகளை வந்து தானத்துக்கு கடிதம் போடுறாரு. காரணம் ஏன் அந்த அதை வந்து கரெக்டா வந்துட்டு நட்பை போற்றும் சமுதாயம் ஏன் சரியா சொல்றீங்க, தேர்ந்தெடுத்திருக்கீங்க? திருப்பி சொல்லிட்டாங்க. தானப்பன் தான் குழந்தை. ஏன்னா அவரோட கான்டாக்ட் வந்து காணா போயிருது. ஸோ அவரை வந்து தேடி போறாரு. குழந்தைய தானப்பட தேடி வந்து சென்னைக்கு போறாரு. தேடியும் கிடைக்கல. அப்போ வந்து கடிதம் போடுறாரு. அதனால அந்த நட்பை போட்டு சமுதாயம் இந்த சூழலை வெளிப்படுத்துறீங்க. விஷாலினி, அவங்க சொன்னது சரியா? சரி. ஏன் சரின்னு சொல்றீங்க? நட்பை போட்டு சமுதாயம் சொன்னாங்க. சரி, பரவாயில்ல. இந்த குழுல இருந்து கிருத்திகா அவங்க சொன்னது கேட்டீங்களா? அது வந்து அவங்க ஒரு சூழலோட ஒப்பிட்டு சொன்னாங்க இதுதான். ஏன் அது சரின்னு நினைக்கிறீங்க? என்னதான் அந்த நண்பரோட வந்து நம்பர் இல்ல, கான்டாக்டே இல்ல, உறவே வந்து தொடர்பே இல்லாம இருந்தாலும் அவர் வந்து கடிதம் போட்டுக்கிட்டே இருந்தார். மறு கடிதம் வராதது கூட அவர் வந்து எங்கேயுமே விடல. என் நண்பன் திரும்பி போடுவா சொல்லி ஒரு முயற்சி போட்டுக்கிட்டே இருந்தாரு. வாழ்த்துக்கள். சரி, அடுத்து என்ன சூழல் பார்த்தீங்கன்னா எளிய வாழ்க்கை வாழும் சமுதாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சுடர் வெளிய முருகையாவும் வந்துட்டு தானப்பனோட திருமணத்துக்கு வந்து ரொம்ப எளிய முறையில் வந்து போயிருப்பாங்க. என்னதான் வந்து தானப்பனோட தங்கை சுடர் வெளியா இருந்தாலும் அவங்க வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப எளிமையா அப்படிதான் போயிருப்பாங்க. அந்த ஒரு சூழல்ல வெளிப்படும். சில சமயங்கள்ல கூட சுடர் வெளிய முருகையாவும் வந்துட்டு தானப்பனோட தான்பர வாழ்க்கை வந்து பத்தி சில சமயங்கள் பேசுவாங்க. குழந்தை வேலுமே அந்த தானப்பட்டிருக்கையும் வந்து சுட்டி காட்டுவார். ஏன் இவ்வளவு ஆடம்பரமா இருக்கு, எளிமையான வாழ்க்கை வர அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி. சரியா? சரி, வாழ்த்துக்கள். அவங்க சொல்லியிருந்த மாதிரி மற்றொரு சூழ்நிலையை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அதாவது குழந்தை வேலும் அவங்களுடைய மனைவி அப்புறம் சுடர்வெளி அவங்களும் வந்துட்டு தன்னுடைய தானப்பன் வந்து வாழ்ற வாழ்க்கை முறை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவர் இப்படி வாழ்றாரு, எளிய முறையில வாழலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த குழந்தை இருக்கு வந்து நட்பை போற்றும் சமுதாயம் தான் கிடைச்சிருந்துச்சு. இதுல முதல் உதாரணம் என்னன்னா, குழந்தை வேலு மரக்கறி விடுபவன். ஆனா அவன் நண்பனை தேடி புலால் உணவகத்துல போய் தேடுவான். அடுத்தது என்ன சொல்ற எக்ஸாம்பிள் சொன்னா, குழந்தை வேலு வந்து கல்லூரிக்கு சென்று படிக்க போயிடுவாரு. அவருக்கு கல்லூரியில நிறைய நண்பர்கள் இருந்தாலும் தன்னோட சிறு வயசு வீட்டு நண்பனை வந்து மறக்காம அவருக்கு எந்த தொடர்பு இல்லைனாலும் நான் அவனை தேடி போவேன்னு சொல்லிட்டு போவாரு. ஒரு கட்டத்துல வந்து நண்பனை மீட் பண்ணணும் அவங்களுக்கு கண்டுபிடிச்சு 2 பேரும் சந்திச்சுக்கும் போது குழந்தை வேலுக்கு தானப்பனுக்கு வந்து சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. அவர் அந்த பழக்கத்தை பார்த்துட்டு வருத்திக்கிட்டார் குழந்தை வேலு. என்ன தன்னோட நண்பன் சின்ன வயசுல இந்த மாதிரி இல்லையே, இப்ப இந்த மாதிரி மாறிட்டான், அவன் வாழ்க்கையே மாறிச்சு சொல்லிட்டு அவனை நினைச்சு வருது.
வாழ்த்துக்கள் அனுமானத்தோட சரியா அவங்க சரியான காரணத்தோட சொல்லியிருந்தாங்க. அதையே நட்பை போற்றும்னா அவங்க ரொம்ப கரெக்டா சரியான காரணத்தை விளக்கியிருந்தாங்க. அப்ப இதே மாதிரிதான் தேர்வுக்கு உங்களுக்கு வந்து சமுதாய பின்னணியை விவரித்து எழுதுகன்னு வந்துருச்சுன்னா நீங்க இப்படிதான் எழுதணும். சரியா? அப்ப நீங்க இந்த மாதிரிதான் எழுதணும். இப்ப யாராவது ஒரு ஆள் வந்துட்டு எனக்கு ஆசை வந்து வகுப்பு என்ன சொல்லி கொடுத்த முழுமையா அப்படின்றத சுருக்கி சொல்றீங்களா? சுருக்கமா சொல்லுங்க பிளாஷி. நீங்க வந்து இன்னைக்கு வாடாமலை நாவல்ல வந்து சமுதாய பின்னணி பத்தி சொல்லி கொடுத்தீங்க. அதாவது 2 சொல்லி கொடுத்தீங்க. ஒண்ணு வந்து நட்பை போற்றும் சமுதாயம், இன்னொன்னு வந்து எளிய வாழ்க்கையை வாழும் சமுதாயம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க. அப்புறம் அதை வச்சு எங்களை மதிப்பீடும் செய்ய சொல்லி ஆக்டிவிட்டி கொடுத்தீங்க. வாழ்த்துக்கள். இந்த நட்பை போற்றும் எளிய வாழ்க்கை இதெல்லாம் நீங்க வெறும் இந்த நாவல்ல மட்டும் பார்க்க மாட்டீங்க. நீங்க நன்னெறி பாடம் படிக்கிறீங்களே அதுலயும் படிப்பீங்க. பயஹத்தின்ற கீழே வந்துட்டு உங்களுக்கு அந்த கூறுகள் இருக்கும். நண்பனுக்கு உதவி செய்யறது இது எல்லாமே அதுலயே நீங்க படிப்பீங்க. அப்ப இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணுமா கூடாதா? கடைபிடிக்கணும். ஏன்னா அதுதான் வந்துட்டு நாளைக்கு வந்து நம்மளும் கடைபிடிப்போம். அப்ப நம்ம சமுதாயத்துக்கு நம்மளும் சொல்லி தருவோம். சரியா? அவ்வளவுதான் இந்த வகுப்பு. நன்றி.